ஹே கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வயசு சிறுவன். அந்த சிறுவனுக்கு வந்து என்னன்னே தெரியாது. அந்த சிறுவனை வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்ச தவறை வந்து சொல்லிடுவான், வெளியூருக்கு சொல்லிடுவான், வெளியூர் சொன்னா எனக்கு வந்து வெக்கக்கேடு மானக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு 24 வயசு செயல்னால 13 வயசு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா தற்போது நிலையில வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இல்ல. அது எந்த நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற பத்தி டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு ஃபேமிலியிலும் அப்பா அம்மா கம்பல்சரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ. அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல இருக்கிற அஞ்செட்டி தாலுக்கா மாவனெட்டி என்னும் கிராமத்துல வந்து பட்டியல் இனத்த மக்கள் வந்து அதிகமா இருக்கும் வாழக்கூடிய கிராமம். அந்த கிராமத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவன் 13 வயசு சிறுவன். அந்த சிறுவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்துல இன்னும் பள்ளி தவிர கல்வியை தவிர விளையாட்டை தவிர எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன அப்பாவை பையனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுவனை வந்து கொலை செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிறுவன் வந்து பள்ளிக்கு செல்லாம எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துட்டு வீட்டுல வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மாலை நேரத்துல அவரோட நண்பர்களோடு விளையாடுறதுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து கிரவுண்டுக்கு போறான், மைதானத்துக்கு. அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதேவன் அவருடைய காதலி, மாதேவன் வயசு வந்து பாத்தீங்கன்னா 24 ஆகும், அவரோட காதலி வந்து 20 வயசு ஆகும். இவங்க வந்து தனிமேல் இருந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஹித் என்ற சிறுவன் வந்து பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை வந்து எப்படி வந்து சமாளிக்கலாம், இந்த சிறுவனை வந்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதேவன் வந்து முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த தோல்வி வெடியுது. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து கார்ல வந்து ரவுண்டு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போறாங்க. ஆசவத்தை தூண்டி வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு வந்து காரை யாரை கூட்டு வர அப்படின்னா மாதேவனோட நண்பன் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த உன்ஸ்னல்லிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருந்து அவனோட பேரும் மாதேவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நண்பனுக்கு வந்து உதவி பண்ண வராங்க. இங்க வந்து உதவி பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா அஞ்செட்டி என்ன சொல்லக்கூடிய கிராம தாலுக்கால வந்து என்ன பண்றாங்கன்னா பேக்கரியில வந்து ஸ்வீட் பீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நிறைய விஷயத்த வந்து வாங்குறாங்க. கார்ல வந்து உங்களை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை ரோஹித்தும் அதுக்கப்புறம் அந்த மாதேவன் சொல்லக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த மாதேவன், உன்சிலை சேர்ந்த மாதேவன், அதுக்கப்புறம் இவனோட காதலி, இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல இருக்காங்க. அந்த சிறுவனும் கார்ல இருக்கான். இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. போற வழியில கொஞ்சம் ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனோம்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு வேற ஒரு கார் வந்து மாற்றி எடுக்கிறாங்க. வேற ஒரு காரை மாற்றி எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிக்கு வராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள வந்து வராங்க. வனப்பகுதியில் வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனை வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில மூச்சு திணறல் அடிச்சு ஒரு மலை இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு அந்த சிறுவனை வந்து கொலை செய்யறாங்க. இது நடக்கிறது எங்கன்னா 2ஆம் தேதி மாலை வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது. இவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுவனை வந்து அங்கங்க தேடுறாங்க. ஏன்னா வந்து அந்த நாளை பொறுத்த வரைக்கும் பக்கத்து கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிறனால ஒருவேளை அங்க சிறுவன் அங்க போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. 10:30 மணி வாக்குல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்கொயரி இந்த மாதிரி பையன் வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தகவல் சொல்றாங்க. அவங்க வந்து என்கொயரி வந்து மேற்கொள்றாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா தாமதமாக வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி வந்து மேற்கொள்றாங்க. இது என்கொயரி மேற்கொள்றதுனால என்ன பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஆமா இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குன்னா ஒட்டுமொத்த கிராம மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்த கிராம மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க விசாரணை வைக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோஹித்து உங்க கிராமத்துல இருக்கிற ஒரு நபர் கூட கார்ல பயணிச்சதா நான் வந்து பார்த்தேன். மாலை நேரத்துல வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சும்மா போயிருக்காங்க, ஏதோ தேவை இருக்கிறனால போறாங்க, கார்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க வந்து யதார்த்தமா இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த ரோஹித்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவன் 13 வயசு சிறுவன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க வந்து விஷயத்த வந்து சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யார் போனாங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தெரிய வருது அந்த மாதேவன் சொல்லக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா அதே மாமனெட்டின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல வந்து அவங்க ஊர்லயே வந்து இருக்கிறான். ஆனா பட் வந்து இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிடுக்குப்பொடி விசாரணை வந்து மேற்கொள்றாங்க. ஊர் பொதுமக்களே எல்லாம் விசாரிக்கும் போது இது பண்ணும்போது ஆமா நான் தான் இவனை கூட்டு பண்ணேன், நான் இந்த மாதிரி வந்து கொலை செஞ்சுட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல வராங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சகட்டமாக கோவத்துக்கு வராங்க. நான் வந்து ஆல்ரெடி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இது வந்து நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்குறாங்க.
உண்டாகிற காரணத்தால் என்ன பண்றாங்க, மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கையெடுக்கிறாங்க. கையெடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவனை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சிறுவனை தேடி கண்டுபிடிக்கும் போது பார்த்தோன்னா அந்த மலைப்பகுதியில் வந்து அந்த சிறுவன் வந்து உடல் கிடைக்குது. அந்த உடல் வந்து பார்த்தோன்னா கை, வயிற்றுல இதெல்லாம் வந்து அடிபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்தோன்னா விசாரணை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தீவிரமாக மேற்கொண்டாங்க. ஏன்னா வந்து போலீஸ் வந்து பார்த்தோன்னா உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தா என்னோட சிறுவனை எப்படியாச்சும் காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்ல வருது. ஆனா பட் வந்து அந்த சிறுவன் வந்து 8 மணி வாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததாக வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து வெளியே இருக்கு. ஆனா பட் வந்து இப்ப நடக்கிற சூழ்நிலையில வந்து என்னன்னா அந்த மாதேவன் 2 பேர் மாதேவனும் அந்த காதலி வந்து போலீஸ் தரப்புல வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிள் வந்து பணியிடம் மாற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. இதுதான் நடந்தக்கூடிய விஷயங்கள். ஆனா பட் வந்து அந்த சிறுவன் வந்து என்ன காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதேவனோட காதலிக்கு வந்து 20 வயசு ஆகுது. மாதேவனுக்கு வந்து 24 வயசு ஆகுது. அதே கிராமத்தை சேர்ந்த நபர்கள். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா காதலிச்சு வந்ததாகவும், இவங்க வந்து தனிமையில் இருக்கும்போது மாதேவன் பாட்டுறதுக்கு ஒரே குற்றத்துக்காக இந்த பயத்துல அச்சத்துல வந்து வெளியில சொன்னா நம்மளுடைய மானம் போயிடும், நம்மள வந்து வெளி உலகத்துல வந்து நம்ம நடக்க முடியாது, வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹித்தை வந்து எப்படியாச்சும் நாம் வந்து சமாதானப்படுத்தி பார்க்கலாம். சமாதானப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து தீர்த்துக்கட்டலாம் முடிவு செஞ்சு பிளான் பண்ணி அவங்களோட நண்பனை கூட்டிட்டு வந்து அது இல்லாம கொலை செஞ்சது இல்லாம அவங்க ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா எது தெரியாத நபர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து இருந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நபர்களை வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து வழக்கல் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. வந்து இதுக்கப்புறம் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவியரான ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக வந்து தீர்வு கிடைக்கும். இந்த ரோஹித்தோட உறவினர்களும் குடும்பத்தினர்களும் வந்து சமீபத்தில் பேட்டிகளை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு ஒழிஞ்சு போச்சு. அந்த சிறுவன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா வந்து ஆக்டிவா ஒரு சுறுசுறுப்பா அப்படின்னு இருக்கிற நபர். எல்லாருக்கிட்டும் கலகலப்பா பேசுவான், சிரிப்பான், நல்லாவே இருப்பான், நல்லா பேசுவான், நல்ல ஒரு சிறப்பான ஒரு நபராக தான் இருந்தான் இந்த ரோஹித் என்று சொல்லக்கூடிய அந்த நபர். அந்த சிறுவனுக்கு இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய துயரம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராம மக்களே அவனுக்காக வருத்தம் தெரிவித்து, அது மட்டும் இல்லாம பள்ளி குழந்தைகள் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா கண்ணீரஞ்சு செலுத்துறதுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டீஸ் போர்டில் வந்து தூக்கி நிறுத்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்கள் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணீர் மலக வந்து செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உரிய நீதி கிடைக்கணும், அதுதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக செஞ்சது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம். நம்ம நபரை ஒரு சிறுவனை வந்து பார்த்தோன்னா கொலை செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்ச நபரை வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்து விடக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. அதனால நிறைய பெற்றோர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கருத்துக்கள் என்னன்னா, உங்களோட குழந்தைகளை முடிஞ்ச அளவுக்கு வெளியில் யாரும் கூட்டிட்டு போனாங்களா, உங்க அனுமதி இல்லாம கூட்டிட்டு போறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி உங்க குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஒரு நிமிஷம் அவங்க அந்த நபர் கூட மாதேவன் நபர் கூட போகாம நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா பட் வந்து இவன் வந்து பார்த்தோன்னா ஒரு பதட்டத்துல வந்து மாதேவன் செஞ்சதுனால மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு வந்து வந்திருக்குது. மிகப்பெரிய வருத்தத்துக்கு உரிய விஷயம். ரஞ்சித் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா சாந்தி அடையட்டும். கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணி உங்களோட குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதேவன் என்ற நபருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றதும் நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.